வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையில் வீற்றிருக்கிற எங்கள் பரலோக பரிசுத்தமுள்ள பிதாவே தெய்வமே, ஜூன் மாதத்தினுடைய 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆங்காங்கே நாங்கள் வீடுகளிலே இருந்து உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் சர்வதேச அளவிலே தந்தையர் தினமாக அனுசரிக்கப்படுகிற இந்த நாள் ஆராதனையை சிறப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அருமை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஆராதனையை ஆசீர்வதிக்க கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் பாமாலை பகுதியிலே முதலாம் பாமாலை, ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து நித்திய நாதரை போற்று என்ற பாமாலையை பாடி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இன்று மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 42 1 முதல் 11 வசனங்கள் முடிய இந்த சங்கீதத்தை நாம் யாவரும் மாறி மாறி நாம் வாசிப்போம். 42வது சங்கீதம்.
கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் தாவீதின் சங்கீதம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தில் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்கு கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கன்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்பதே. ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த நாம் மாறி மாறி வாசித்த இந்த 42வது சங்கீதத்திலே 5வது வசனமும் 11வது வசனமும் ரெண்டும் ஒரே காரியத்தை சொல்லக்கூடிய வசனமாக இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நாம் இன்னும் அவரை துதிப்பேன் என்று தாவீது இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே ஆத்துமா கலங்கி இருந்தாலும், அது அவருக்குள்ளே தேங்கி இருந்தாலும், எல்லா சூழ்நிலைகளிலும் தாவீதினுடைய விசுவாசத்தின் அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன், நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த போதக ஜெபத்திலே நாம் தலைகளை தாழ்த்தி, முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுவோம், முடிந்தவர்கள் எழுந்து நிற்போம், முடியாதவர்கள் மட்டும் நாம் வீடுகளிலே இருக்கிற இடங்களிலே நாம் அமர்ந்து கொண்டு தலைகளை தாழ்த்தி பரலோகத்தில் வீற்றிருக்கிற அந்த பரிசுத்தமுள்ள அந்த தேவனை மட்டுமே நாம் நோக்கி பார்ப்போம். இது தந்தையர் தினமாக இருக்கிறபடியினாலே அவரே நமக்கு அப்பாவாக அம்மாவாக நம்முடைய வாழ்க்கையில் முழு பொறுப்பையும் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆகவே நாம், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் என்ற அந்த பாடலிலே 2வது சரணத்தை மட்டும் நாம் பாடி போதக ஜெபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்த
துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். தந்தை நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையில் வீற்றிருக்கிற எங்கள் பரலோக பரிசுத்தமுள்ள பிதாவே தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவராக பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்யக்கூடிய எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனும் எங்களுடைய இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் ஒருவரே கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக ஜீவ பலியாக, கிருபாதார பலியாக தன்னையே அவர் கொடுத்தபடியினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எங்களுக்கு இலவசமாக கிடைத்திருக்கிறதே, அதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவர் இந்த உலகத்தை விட்டு போகிற வேளையிலே எங்களை திக்கற்றவர்களாக விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் வந்து எங்களை நாள்தோறும் சத்தியத்துக்குள்ளே தெளிவாய் வழிநடத்தக்கூடியவரும், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்துக்கு கண்டித்து உணர்த்தக்கூடியவராக இருக்கிறபடியினால் உமக்கு கோடான கோடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து படைக்கிறோம். ஆண்டவரே, காலங்கள் மாறினாலும், காற்று திசை மாறி வீசினாலும், மனிதர்கள் மாறினாலும், பருவநிலைகள் மாறினாலும், நீர் ஒருவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனாக நீர் இருந்து எங்களை நாள்தோறும் எங்களை போஷித்து, எங்களை பாதுகாத்து, பராமரித்து, எங்களை காத்து வழிநடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 21வது நூற்றாண்டிலே இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையை நாங்கள் ஒரு காலம் ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் கண்டதில்லை, அனுபவித்தது இல்லை. ஆண்டவரே, கடந்த 4 மாத காலமாக தகப்பனே ஒரு இக்கட்டான கால சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்ட பொழுதிலும் கூட நீர் எங்களுக்கு போதுமானவராக நீர் இருந்து எங்களை நீர் வழிநடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவைகளையெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது, ஏன் ஆண்டவர் அனுமதித்தார் என்பதை நாங்கள் உம்மிடத்திலே கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு உம்முடைய பிரசனத்திற்குள்ளாக நாங்கள் அமர்ந்திருந்து இன்னும் நாங்கள் உம்மை நாங்கள் துதிக்க ஸ்தோத்திரிக்க, இன்னும் நாங்கள் உம்மை அதிகமாய் அறிந்து கொள்ள, இன்னும் அதிகமாய் வேத வசனத்தினுடைய ஆழத்தை, கருத்தை, சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை நாங்களே சீர்படுத்திக் கொள்ள, சிறப்படுத்திக் கொள்ள, பலப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாக ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சர்வதேச அளவிலே தந்தையர் தினமாக அனுசரிக்கப்பட்டு கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, குடும்பம் என்ற அமைப்பை நீர் ஏற்படுத்தி தகப்பனே அதில் பெற்றோர்களுக்கு முக்கிய பங்கை கொடுத்திருக்கிறீர். இன்னும் விசேஷமாக தந்தையர்களுக்கென்று ஆண்டவரே நீர் விசேஷித்த பொறுப்பை கொடுத்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு முன்பாக சில சவால்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், திருச்சபையிலே நாங்கள் எப்படி பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனைகளை எல்லாம் தகப்பனே நீர் வேதத்தை கொண்டு எங்களோடு நீர் பேசி கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 4 மாத காலமாக ஆலயங்கள் திறக்கப்படாமல் ஆங்காங்கு வீடுகளிலேயே ஆலயமாக்கப்பட்ட ஆராதனைகள் தொடர்ந்து தடையின்றி நடத்தப்பட்டு கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபைக்காய் ஸ்தோத்திரம்பா. இதில் உள்ள சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, குடும்பஸ்தர்களை, முதியோர்களை கர்த்தர் ஆசீர்வதித்துள்ளும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி தொடரப்பட வேண்டும் சுவாமி. ஏற்ற வேளையில தகப்பனை பள்ளிகள் திறக்கப்பட, கல்லூரிகள் திறக்கப்பட தேவனே நீர் உதவி செய்வீராக. அவர்கள் எதிர்காலத்தை கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொண்டு அவர்களை ஆசீர்வதித்துள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சிறு பிள்ளைகள, வாலிப பிள்ளைகளும் உலக பிரகாரமான அசுத்தத்துக்குள்ளே, பல காரியங்களுக்குள்ளே, தீமைகளுக்குள்ளே விழுந்து விடாதபடி கர்த்தர் நீர் தாங்கி பிடித்து கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே வேலைகளை இழந்து, வாழ்வாதாரங்களை இழந்து, தொழில் வியாபாரம் இவைகளிலே நஷ்டப்பட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, உலக மக்களை உடைய கரத்தில் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை அற்புதமாய், அதிசயமாக நீர் போஷிக்கும்படியாய், நேசிக்கும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம்.
இந்த வேளையில் எங்கள் திருச்சபையில் மற்றும் தூரத்திலே சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் கிருபையாக அவர்களை தொட்டு குணப்படுத்தி, மகளே மகனே உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று அவர்களை குணப்படுத்தும். பிரச்சனையோடு போராட்டத்தோடு தேவையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளை நீக்கி போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர்கள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்துள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் கிளை திருச்சபைகளிலெல்லாம் இருக்கிற ஊழியர்கள், அவர்களுடைய குடும்பம், திருச்சபை மக்கள் எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த 4 மாத காலமாக எங்கள் திருச்சபையை சார்ந்த பிள்ளைகளுக்கு இந்த கொரோனா என்ற இந்த கொடிய நோயின் தாக்குதல் இல்லாதபடிக்கு அற்புதமாக நீர் காத்து கொண்ட தயவுக்காக உமக்கு கொடான கொடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து படைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பேராயர் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ரீஜனல் கான்ஃபரன்ஸில் உள்ள ஒவ்வொரு டிஎஸ்மார்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். எங்களுடைய டிஎஸ்க்காக, குடும்பத்திற்காக ஆண்டவரே தகப்பனே, இங்கே இருக்கக்கூடிய கிளை சபை ஊழியர்களுக்காக, எங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து வாரந்தோறும் ஆண்டவரே இந்த ரெக்கார்டிங்கை எங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே, எங்களுடைய திரு பான்சிங் அவர்களுடைய அந்த டீம் ஒர்க்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆசீர்வதித்துள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனமாக வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு தருவீராக. திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை கர்த்தர் ஆண்டவரை தடைப்பட்டவைகளை எல்லாம் நீர் கைகூடி வரப்பண்ணும்படிக்காக ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காய் கண்ணீரோடு கருத்தோடு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதித்துள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். விரைவிலே பரியல் கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணப்படத்தக்கதாக தேவனே நீர் உதவி செய்துள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன் பீரியடு நல்ல ஒரு முடிவுக்கு வர கர்த்தர் உதவி செய்வீராங்க. எங்கள் தேசத்துக்காய், தமிழகத்துக்காய், மதுரை பட்டணத்திற்காய் உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். குறிப்பாக சென்னை பட்டணத்தில் தினந்தோறும் 2000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கொரோனா வைரஸினுடைய கொடிய தாக்குதலுக்கு ஆண்டவரை ஆளாக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் அவர்களை நீர் காப்பாற்றும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். மத்தியிலே மாநிலத்திலே ஆளுகிற முதலமைச்சர்களுக்காக ஆண்டவரை, மற்ற அமைச்சர்களுக்காக உடைய திரு சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரை. ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஞானமும் கிருபையும் பலனும் கொடுத்து எங்கள் தேசத்தை, தமிழகத்தை சரியாய் நடத்துவதற்கு பரலோகத்தின் ஞானத்தை கர்த்தர் நீர் கொடுத்துள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். பெற்றோர்களாகிய தகப்பன்மார்களாகிய எங்களுக்கு, எங்கள் குடும்பத்திற்கு, சமுதாயத்துக்கு எதிராக நிற்கிற சவால்களை எல்லாம் மேற்கொள்வதற்கு பரலோகத்தில் இருந்து நீர் எங்களுக்கு அருள் புரியும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படத்தக்கதாக தேவனே நீர் உதவி செய்தலும்படிக்காக ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக் கொள்வீராக. அன்பு ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக இந்த போதக ஜபத்தை முது பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தலை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இன்னைக்கு தந்தையர் தினமாக இருக்கிறபடியால் ஒரு சிறப்பு பாடல் பாட கேட்போம். அப்பா பிதாவே அன்பான தேவா என்ற பாடலை நம்ம பாடுவோம். ஜெபத்தட்ட ஜெயகீதங்கள்ல இந்த பாடல் இருக்கு. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உளையான சீற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சீற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே,
greet you all in the name of the Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We are celebrating Father's Day this morning. இந்த காலை வேளையிலே நாம் அனைவரும் தந்தையர் தினத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். Fathers are very important in the family. தந்தையர்கள் ஒரு குடும்பத்திலே மிகவும் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். The family is the design of God. ஆண்டவர் குடும்பத்தை கட்டமைத்து வடிவமைத்து கொடுக்கிறவராக இருக்கிறார். And all of us have to play our role as families. நாம் ஒவ்வொருத்தரும் குடும்பத்திலே ஒவ்வொரு பங்கை நாம் செய்து கொண்டு வருகிறோம். This morning, as fathers, we have to play a very important role. ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற்றோர் அதாவது தந்தையருடைய பங்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. We speak from the word of God this morning. இந்த காலை வேளையிலே நாங்கள் வேதத்திலிருந்து சில காரியங்களை பேசுவதற்காக இருக்கிறோம். At the same time, we also share some experiences as fathers in the family. அதே சமயத்திலே தந்தையர்களாகிய அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இருந்து பகிர்ந்து கொடுக்க முடியும் பல அனுபவங்களை. We are looking at 3 different fathers from the New Testament. நாம் புதிய ஏற்பாட்டிலிருந்து 3 வித்தியாசமான தந்தையர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். The first we see in the book of John chapter 4. நாம் முதலாவதாக புதிய ஏற்பாட்டிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலிருந்து ஒருவரை பார்க்க போகிறோம். Then also 2 other fathers from the Gospel of Luke and Mark. லூக்காவிலும் மார்க்குவிலும் 2 வித்தியாசமான தந்தையர்களை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. At the same time, we relate those truths to the present day reality. அதே நேரத்தில் இந்த சம்பவத்தோடு கூட இந்த பகுதிகளிலே தொடர்பு படுத்தி நாம் இந்த வேளையிலே தியானிக்க இருக்கிறோம். In our very society and our present day reality in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சமுதாயத்துக்குள்ளே நாம் உண்மையான சில காரியங்களை நாம் பிரசங்கிக்க பகிர்ந்து கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Look at what is happening in this world. இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது we do know the kind of world that our children are living in. இந்த உலகத்திலே சிறுவர்கள் என்ன செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். Not only little children, also our youth. சிறுவர்கள் மட்டுமல்ல வாலிபர்களும் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். There are a lot of evil influences from this world. இந்த உலகத்திலே அநேக விதமான அசுத்த ஆவிகளுடைய தலையீடுகள் குறுக்கீடுகள் வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை தாக்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. And the church has to take a stand against all this. திருச்சபையார் இவைகளுக்கு எல்லாம் முன்பாக நின்று பொறுப்பெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். And as part of the church of God and we have to be clear what we want to teach our children. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன போதிக்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு ஒரு சரியான தெளிவான போதனையை நமக்கு கொடுத்திருக்கிறார். In the book of Deuteronomy, உபாகமம் எழுதின புத்தகத்திலே in the 6th chapter, 6வது அதிகாரம், God commands Moses, ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டு சொன்னதாவது, please tell these people, இந்த காரியங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும். the people of Israel should follow these commandments. இஸ்ரவேல் மக்கள் இந்த கட்டளைகளை கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Also they must teach their children. இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக போதித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Not on Sundays alone. அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில மட்டுமல்ல, throughout the week. அந்த வாரம் முழுவதும் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். That is the command of God. இதுதான் ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது. Do we stand up to that measure? நாம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்கிற பொழுது we have to ask ourselves. ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கிற பொழுது we have to ask ourselves. நாம் நம்மை கேட்டுக்கொள்கிற பொழுது am I teaching my children the truth about God? நான் உண்மையுள்ள கடவுளை பிள்ளைகளுக்கு நான் போதித்துக் கொண்டு இருக்கிறேனா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். As a father, நாம் பெற்றோர்களாக இருக்கிறோம். as a father, நாம் தகப்பனாக இருக்கிறோம்.
am I a good model for my children? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாமே நல்ல ஒரு முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். So I call this meditation this morning, ஆகையினாலே இந்த காலை வேளையிலே நாம் தியானத்திற்கென்று the call of the fathers in our present day challenges. பெற்றோர்கள் அதாவது தகப்பன்மார் ஒவ்வொருத்தரும் பலவிதமான சவால்களை சந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறார்கள். And we have to be very careful about our role as fathers. தகப்பன்மார்கள் நம்முடைய பங்கை மிகவும் கவனமாக நாம் கையாள வேண்டியவர்களாக இருக்கிறோம். We look at these three fathers in the New Testament. நாம் ஒரு 3 தகப்பன்மார்களை குறித்து புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க இருக்கிறோம். Look at these three fathers and their situation. அந்த 3 தகப்பன்மார்களுடைய சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது, look at Jairus. யவீருவினுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது, in the book of Matthew, மத்தேயு எழுதின சுவிசேஷம், he comes to Jesus. ஆண்டவரிடத்திலே வந்து he tells him, my daughter is 12 years old, she is dead. என்னுடைய மகள் 12 வயது உடைய என்னுடைய மகள் அவள் மரித்து கொண்டு இருக்கிறாள் என்று யவீர் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார். she is dead. அவள் மரித்து விட்டாள். And in the book of John chapter 4, ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே the royal official comes to Jesus in Cana. இந்த ஒரு அரண்மனை அதிகாரியாகிய ஒருவர் வந்து ஆண்டவரிடத்திலே, my son is about to die, he says. என்னுடைய மகன் மரித்து போனான் என்பதை குறித்து ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார். he is soon to die, please come and save him. அவன் இன்னும் சீக்கிரத்திலே மரித்து போவான், ஆண்டவரே நீர் சீக்கிரம் வந்து அவனை குணப்படுத்தும் என்று சொல்லுகிறார். In the book of Luke and Mark, நாம் லூக்காவும் மார்க்குவையும் பார்க்கிற பொழுது, we look at the father who brings a son who is possessed by the demon. தகப்பன் தன்னுடைய மகன் அசுத்த ஆவியினாலே பீடிக்கப்பட்டு இருக்கிற வேளையிலே ஆண்டவரிடத்திலே வந்து, I brought my son to your disciples. நான் என்னுடைய மகனை உம்முடைய சீசரிடத்திலே கொண்டு வந்தேன். They could not drive out this demon. அவர்கள் இந்த அசுத்த ஆவியை துரத்துவதற்கு கூடாமல் போயிற்று. If you can do something, please do it. ஆண்டவரே உம்மாலே ஏதாவது செய்யக்கூடுமானால் இவனுக்கு செய்யும் என்று அவர் கெஞ்சி வருந்தி கேட்கிறதை பார்க்கிறோம். And this is the situation that we live in even today. இந்த சூழ்நிலையிலே தான் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். Some of our children are caught up by the spell of the devil. சில பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் இன்றைக்கு பிசாசினுடைய மாயமான தந்திரமான வலைக்குள்ளாக வீழ்ந்து கிடக்கிறார்கள். And some of our children don't know the Lord as their Lord, God and Savior. இன்னும் சில பிள்ளைகள் உண்மையான கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். And if they do not know Jesus, அவர்கள் ஆண்டவரை அறியவில்லை. they are walking the path of death. அவர்கள் மரணத்தின் பாதையிலே நடந்து கொண்டு இருக்கிறார்கள். And there some of them are still in the living in different philosophical world. இன்னும் சிலர் இந்த உலகத்திலே சில தத்துவமான காரியங்களிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். Somehow they don't know what the Bible tells. இன்னும் சிலர் வேதம் என்ன சொல்லுகிறது என்றே அவர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். Because they are not taught to read the Bible. ஏனென்றால் அவர்கள் வேதத்தை வாசிப்பது இல்லை, அதில் என்ன சொல்லி இருக்கிறது என்றே அறிந்து கொள்வதும் இல்லை. They are not taught by their parents to read the Bible. அவர்கள் இன்னும் கடவுளுடைய வார்த்தையை குறித்து தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே பேசுவதும் கிடையாது, கேட்பதும் கிடையாது. We have a great responsibility as a church this morning. இந்த நேரத்திலே திருச்சபையாராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறோம். What is the place of the Bible in our lives? நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேதம் எப்படிப்பட்ட ஒரு இடத்தை வகிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். If the Bible plays an important role in my life as a father, வேதாகமம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். As a father, does my child see me reading the Bible? நான் தகப்பனாக இருக்கிறபடியினாலே நான் தினந்தோறும் வேதத்தை வாசித்து, and does that my son or daughter see the life of Christ in my life? என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை என்னுடைய மகனோ மகளோ காண்கிறார்களா என்று நாம் அறிய வேண்டும். Because we live in such challenging times, ஏனென்றால் நாம் இந்த உலகத்திலே மிகவும் ஒரு சவாலான காலகட்டத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். and let's look at the reaction of these fathers. இந்த பெற்றோர்களுடைய
அவர்களுடைய அந்த வெளிப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். They were clear about one thing. இதிலிருந்து நாம் ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். All these three fathers, எல்லா இந்த மூன்று தகப்பன்மார்களும் they knew one thing. அவர்கள் ஒன்றை மட்டுமே அவர்கள் நினைக்கிறார்கள். Let me take my child to Jesus. ஆண்டவரிடத்திலே என்னுடைய பிள்ளையை கொண்டு போனால், Let me call Jesus to my home. அவரை தங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அழைத்தார்களானால், Today we have the same challenge before us. இன்றைக்கும் இதே சவாலான காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. How can I invite Jesus into my family? எப்படி நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய குடும்பத்துக்குள்ளே நான் அழைத்து கொண்டு வருவது? How can I take my son or daughter to Jesus? என்னுடைய பிள்ளைகளை எப்படி நான் ஆண்டவரிடத்திலே அழைத்து கொண்டு போவது என்பது, We have to be fathers who will pray for them. இவைகளுக்காக தகப்பன்மார்களாகிய நாம் கருத்தோடு ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Today the Lord does not live here in the 21st century. ஆண்டவர் இந்த 21வது நூற்றாண்டிலே எல்லாவற்றையும் அவர் உற்று நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். He is not here in Madurai city. அவர் இந்த மதுரை பட்டணத்திற்குள்ளே மட்டுமல்ல, He is there all over the world. அவர் இந்த உலகம் முழுவதும் அவர் வியாபித்து இருக்கிறார். But whenever I call on the name of Jesus, எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோமோ, He comes to us. அவர் நம்மிடத்திலே வருகிறவராக இருக்கிறார். And just like the father, the royal official who went to Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அரண்மனையில் இருந்த ஒரு அதிகாரி தன்னுடைய மகனை அவரிடத்திலே கொண்டு வருகிற பொழுது, he could not bring the son physically. அவனை சரீர பிரகாரமான பலவீனத்திலே கொண்டு போக முடியாத சூழ்நிலையிலும் அவர் கொண்டு போகிறார். But he represents him before Jesus. ஆண்டவருக்கு முன்பாக அவனை கொண்டு போய் வைக்கிற பொழுது, he begs Jesus, Lord, have mercy and give life to my son. ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கி என் மகனை உயிரோடு வாழ வைப்பீராக என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறதை பார்க்கிறோம். This morning, இந்த காலை வேளையிலே, as fathers, தகப்பன்மார்களாகிய நாம், as parents, நாம் பெற்றோர்களாகிய நாம், we have to bring Jesus into our home. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே கொண்டு வருவோம். When he comes into the house, அவர் நம்முடைய வீட்டுக்குள்ளே வருகிற பொழுது, he can cause a great change. அவர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார் என்பதில் சந்தேகமில்லை. In our times, prayer becomes a struggle for us. நாம் இந்த நேரத்திலே ஜெபத்திலே போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். The father of the demon possessed man comes to Jesus. இந்த அசுத்த ஆவியினாலே பீடிக்கப்பட்ட இந்த பையனுடைய தகப்பன் ஆண்டவரிடத்திலே வந்து, he begs Jesus, ஆண்டவரிடத்திலே கெஞ்சி கேட்கிறான், Lord, do something, have pity on us and do something for us. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இறங்கி எங்களுக்கு ஏதாவது செய்யும் என்று சொல்லி தாழ்மையோடு கேட்கிறார். Then Jesus tells him, ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், everything is possible for him who believes. நீ விசுவாசித்தால் எல்லாம் உனக்கு கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Then the father tells Jesus, இந்த தகப்பனார் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார், Lord, I do believe. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், help me overcome my unbelief. ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிறார். When we struggle in prayer, ஜெபத்திலே இவர் போராடுகிறார், and we have doubts about what will happen, ஆனால் இவருக்குள்ள என்ன நடக்கும் என்று ஒரு சந்தேகம் இருக்கிறது. then we have to look up to God and say, Lord, help my unbelief. அதனால தான் அவர் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், ஆண்டவரே, எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லி கேட்கிறார். God helps in our struggles. ஆண்டவர் நமக்கு போராட்டத்திலே உதவி செய்வதற்கு அவர் இருக்கிறார். And as we stand on behalf of the family before God, ஆனால் நாம் அவர் குடும்பமாக அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். and God answers our prayers. ஆகையினாலே தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். And as he answers our prayers, he delivers our children from all evil. ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பது என்றால் எல்லா அசுத்த ஆவியினுடைய கிரியைகளிலிருந்தும் விடுதலை செய்து பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். And this morning we have to be
strong in our faith as we pray for our family. இந்த கால வேளையிலே நம்முடைய விசுவாசமும் ஜெபமும் உறுதியோடு ஆண்டவருக்கு முன்பாக இருக்கட்டும். We don't have to do everything. இந்த உலகத்திலே என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். We don't have to struggle and do everything. நாம் இதை இந்த உலகத்திலே போராட்டத்தையும் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் we simply have to take our children before the Lord. சாதாரணமாக எளிமையாக நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு போனால் போதும். Then God will deal with him. ஆண்டவர் அவர்களுடைய பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார். In 3 ways God delivers our children. ஆண்டவர் 3 வழிகளிலே பிள்ளைகளை விடுதலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். We look at the demon possessed person. நாம் இந்த அசுத்த ஆவி பிடிக்கப்பட்ட பிள்ளையுடைய தகப்பன் செய்ததை முதலாவதாக நாம் பார்க்கிற பொழுது The Lord commands the evil spirit to come out of the boy. ஆண்டவர் முதலாவதாக இந்த சிறு பையனிடத்தில் இருந்த அசுத்த ஆவியை வெளியே புறப்பட்டு போகும்படிக்காக அவர் அதட்டுகிறார். Then the spirit goes out of him and he is healed. அசுத்த ஆவி அவனை விட்டு புறப்பட்டு போனதற்கு பிற்பாடு then as Jesus rebukes the spirit, ஆண்டவர் அந்த அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். then he takes the boy in his hand. ஆண்டவர் அந்த பையனுடைய கையை பிடித்து தூக்கிவிட்டு look at Luke chapter 9 and verse 42. நாம் லூக்கா 9வது அதிகாரம் 42வது வசனத்திலே நாம் இப்படியாக பார்க்கிறோம். Let me read that for you. பிசாசு அவனை கீழே தள்ளி அலக்களித்து இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். Look at what Jesus does here. ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். He hands over the boy to the father. ஆண்டவர் அந்த சிறு பையனை அந்த பையனுடைய தகப்பனிடத்திலே ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். See, I have done my job. ஆண்டவர் நம்முடைய வேலை ஆண்டவருடைய கரத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுப்பது. I have healed him. ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இவனை குணமாக்குவேன் என்று. And now he is a whole person. நாம் முழுமையாக ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து சுகத்தை பெற்றுக்கொள்கிற பொழுது that's how God blesses our prayers. ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். Look at Jairus. யவீருவை பற்றி நாம் பார்க்கிற பொழுது he invites Jesus into his home. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு அவர் அழைக்கிறார். And people are laughing at Jesus. மக்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நகைக்கிறதை பார்க்கிறோம். But Jesus tells Jairus, ஆனால் ஆண்டவர் யவீருவை பார்த்து சொல்கிறார் just believe, don't be afraid. நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்கிறார். And God causes a huge miracle. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். He raises up that daughter. யவீருவின் மகளை அவர் உயிரோடு கூட எழுப்பச் செய்கிறார். And he restores her health and life. மீண்டும் அந்த சிறுபெண்ணுக்கு உயிரை வரவழைக்கிறார். To the girl he restores her health. இந்த சிறுமி மீண்டும் தன்னுடைய பழைய ஆரோக்கியத்திற்கு திரும்புகிறாள். That's how God restores our children and their future. ஆண்டவர் மீண்டும் பிள்ளைகளுடைய பழைய நிலைமைக்கு கொண்டு வருகிறார். Let us not be afraid about what the future holds for our children. நாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டியது இல்லை. Because when God takes care of our children, ஏனென்றால் ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் காரியங்களை எல்லாம் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். then he leads them into a blessed future. ஆகையினாலே அவர் அவர்களை ஆசீர்வதித்து அவர் எதிர்காலத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வார். We look at the royal official in John chapter 4. நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே அந்த அரண்மனை அதிகாரியாக இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற பொழுது he comes and begs Jesus to heal his son. தன்னுடைய மகனுக்காக ஆண்டவரிடத்திலே வந்து அவர் கெஞ்சி வருந்தி கேட்கிறதை பார்க்கிறோம். Then Jesus tells him, ஆண்டவர் சொல்லுகிறார், you can go, your son will live. நீ
போ, உன்னுடைய மகன் பிழைத்திருப்பான் என்று சொல்லுகிறார். And look at the reaction of this father. இந்த தகப்பனாருடைய அது என்ன ஒரு பிரதி வெளிப்பாடு இருக்கிறது என்றால், John chapter 4, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50th verse. 15வது 50th verse. 50th verse. 50வது வசனத்திலே, Jesus replied, "You may go, your son will live." And look at what this father does. The man took Jesus at his word and departed. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். Faith is very important in a father's life. பெற்றோர்களுடைய அதாவது தகப்பனாருடைய வாழ்க்கையிலே விசுவாசம் என்பது மிகவும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. This man took Jesus at his word and believed what he said. இந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையோடு கூட வீட்டுக்கு போகிறான். When we live as a family, அவங்களுடைய குடும்பத்திலே போய் பார்க்கிற பொழுது, when we live as a family together, அவங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்கிற பொழுது, our children are looking at us. அவர்கள் அந்த குழந்தை சுகமடைந்தவனாக அவன் இருக்கிறான். Our children are நம்முடைய பிள்ளைகள் they are looking at our lives. அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது, our children are watching how we live. அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். My daughters, என்னுடைய பிள்ளைகள், they look at my life என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள். and they observe whether I have faith in God. அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து விசுவாசத்தை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். And not only that, they also learn faith from us. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து விசுவாசத்தை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். That's what happens in this family. இதுதான் இந்த குடும்பத்திலே நடந்தது. Look at the verse 53. நாம் 54வது வசனத்தை பார்க்கிற பொழுது, 53வது வசனத்தை பார்க்கிற பொழுது, Then the father realized that this was the exact time at which Jesus said to him, "Your son will live." So he and all his household believed. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். The whole family believed in Jesus because of this one great miracle. ஒரு அற்புதமான செயல்களினாலே முழு குடும்பமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். All miracles should necessarily lead to faith and faith alone. எல்லா அதிசயமான அற்புதமான காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிற பொழுது அதை நாம் விசுவாசித்து நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். God builds families and he builds our faith. ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை விசுவாசத்தின் மூலமாகவே கட்டக்கூடியவராக இருக்கிறார். And this morning as fathers, இந்த காலை வேளையிலே பெற்றோர்களாகிய அதாவது தகப்பன்மார்களாகிய நாம் we have to teach our children to believe in God. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் விசுவாசிக்கும்படியாக அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். And we should show faith through our lifestyle. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்தை அவர்கள் காண்கிற பொழுது, we are living in evil times. அவர்கள் இந்த உலகத்திலே பொல்லாத காரியங்களிலே வாழ்கிற பொழுது, we have to show them the way. அவர்களுக்கு ஒரு சரியான பாதை காண்பிக்கப்படும். We have to show them what the Bible tells. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். And this is a responsibility of the father and the parents. பெற்றோர்களாகிய நாம் அதாவது தகப்பன்மார்களாகிய நமக்கு இந்த மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது நம்முடைய கரத்திலே. And this is the call and the challenge of our times. இதற்காகத்தான் தேவன் நமக்கு சவாலான அழைப்புதலை கொடுத்திருக்கிறார் இந்த நேரத்திலே. This morning, like the father who begged Jesus, "Lord, do something for my child." நாம் இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போமா, ஆண்டவரே
எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இது போன்ற காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி. And Jesus will tell us, if you believe, all things are possible. அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீ விசுவாசித்தால் இவைகளை எல்லாம் உனக்குள்ளே உன் குடும்பத்துக்குள்ளே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுவார். And if there are doubts and struggles, we ask God, Lord, help my unbelief. நாம் அவிசுவாசத்தோடு கூட இருக்கிற வேளையிலே ஆண்டவரிடத்தில் விசுவாசத்திற்காக நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். He'll do great things in our families. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். He will do great things in our families. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்து, in our families God will do wonderful things. ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே பெரிய மிகவும் நேர்த்தியான அழகான ஒரு காரியங்களை எல்லாம் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே செய்து குடும்பத்தை கட்டுவார். And through the families God will build his church. ஆண்டவர் குடும்பத்தின் மூலமாகத்தான் திருச்சபையையும் கட்டக்கூடியவராக இருக்கிறார். And as a church we will be a blessing to the community around us. ஆகையினால்தான் திருச்சபை பக்கத்திலே உள்ள சுற்றிலும் சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. As fathers, let us commit ourselves to God and say, Lord, give me grace, strength and faith to be a leader both in my family and in my church. ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் திருச்சபையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் இந்த வேளையிலே நாம் அந்த காரியத்தை நாம் செய்வோம். Let us pray. நாம் ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்திருக்கிற எங்கள் பரலோக பரிசுத்தமுள்ள பிதாவே தெய்வமே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வதேச அளவிலே தந்தையர் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிற இந்த நாளிலே வேதத்திலே குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே 3 விதமான பெற்றோர்களை, தகப்பன்மார்களை குறித்து நாங்கள் தியானிக்க நீர் செய்த உதவிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களையும் உம்முடைய சமூகத்திற்கு கொண்டு வருகிற பொழுது ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் கருத்தாய் உம்மிடத்திலே நாங்கள் செபிக்கிற பொழுது எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களை திரும்ப எங்களுக்கு நல்லவர்களாக ஒப்படைக்கக்கூடிய தேவனாக நீர் இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சமாதான சந்தோஷம் ரட்சிப்பினாலே இந்த சமுதாயமும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் அடைந்து கொள்ளும்படிக்காக இந்த காலை வேளையிலே பரலோகத்திலிருந்து நீர் அருள் புரிந்து ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் புஸ்தகத்தில் கீர்த்தனை எண் 84வது கீர்த்தனை. இயேசு நசரேயின் அதிபதியே, பாவ நரர்பிணை என வரும் இயேசு நசரேயின் அதிபதியே. நசரேயின் அதிபதியே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே நம்முடைய சபையின் அனைத்து தந்தையர்களுக்கும் நம்முடைய தந்தையர் நாள் திருநாள் வாழ்த்துக்களை போதகர்களுடைய சார்பாக நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நீங்கள் நம்முடைய சபைக்கு நீங்கள் பாராட்டி வருகிற அன்புக்காக ஆதரவுக்காக நன்றி சொல்கிறோம். ஆன்லைன் மூலமாக உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தி வருகிறீர்கள். தொடர்ந்து அதை செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனையின் முடிவாக நாம் பாடுகிற இந்த கீர்த்தனையின் பாட்டின் போது காணிக்கை சேகரிக்கப்படும். குடும்பத்தில் யாராவது ஒருவர் நீங்கள் அதை சேகரித்து பின்னொரு நாளிலே வந்து சபையிலே சேர்க்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். நாம் கேட்ட செய்தியின் சிந்தையோடு கூட கீர்த்தனை பகுதியிலே 129வது கீர்த்தனை, மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ என்ற கீர்த்தனையை பாடும்போது நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவருக்கு நாம் செலுத்துவோம். தாராயோ மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே அதை உண்மையாய் மறித்தேனே அதை உண்மையாக அகற்ற நான் மறித்தேனே பாவம் அனைத்துமே விட்டோடாயோ பாவம் அனைத்துமே விட்டோடாயோ நித்திய பரகதி வாழ்வு இன்றே தேடாயோ நித்திய பரகதி வாழ்வு தேடாயோ உலக வாழ்வினை விட்டு நழுவாயோ உலக
படைப்பாயே, உன்றன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, அதில் உன்னதன் வசிக்க இடம் கொடுப்பாயே, அதில் உன்னதன் வசிக்க இடம் கொடுப்பாயே. மகளே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மகளே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நிறைவு செய்ய போகிறோம். அதற்கு முன்பாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகிற பிள்ளைகளுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். நீங்களும் அவர்களுக்காக ஜெபியுங்கள். பிறந்த நாட்களை நினைவு கூறுகிறவர்கள் திரு எஸ் பாண்டியன், டாக்டர் அஜி கண்ணம்மாள், திருமதி ஜபரானி பால்ராஜ், திருமதி ஜாஸ்மின் ராஜா, கே ஜோனத்தன் எட்வர்ட், திருமதி ஆனி கிருபாதரன், திருமதி ஆர்த்தி சுரேஷ், திரு ராபர்ட் ராமகிருஷ்ணன், மகதலேனா பிரின்ஸ், திருமதி சாரா கஸ்தூரி சேகர், திருமதி அல்போன்சா ஞானக்கண், திரு டி பால் கிறிஸ்டோபர், எஸ் மேனிஷா சூசன். திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்கள் திருமதி அண்ட் திரு ஏ ஜார்ஜ், திருமதி அண்ட் திரு வி ஜாஷ்வா வினோத்குமார். நாம் ஜெபிப்போம். கிருபை கொண்ட நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் சர்வதேச அளவிலே தந்தையர் தினமாக அனுசரிக்கப்பட்டு கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களுடைய போதகர் அவர்கள் மூலமாக நீர் கொடுத்த நல்ல செய்திக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெற்றோர்களாகிய நாங்கள், குறிப்பாக தகப்பன்மார்களாகிய நாங்கள் பிள்ளைகளை சமுதாயத்துக்கும் திருச்சபைக்கும் உலகத்துக்கும் எப்படிப்பட்ட நல்லவர்களாக வளர்க்க வேண்டும் என்ற உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் படைக்கப்பட்ட இந்த காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்வீராக. காணிக்கையிட்ட கரங்களை, குடும்பங்களை ரெட்டிப்பாய் ஆசீர்வதியும். ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அலுவலகத்தில் கொண்டு வந்து காணிக்கை கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வாரந்தோறும் காணிக்கை சேகரித்து கொண்டு வந்து கொடுக்கிற குடும்பங்களை அவர்கள் வருமானத்தை ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்துள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் விசேஷமாக இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாளை நினைவு கூர்ந்த பிள்ளைகளையும் கரத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே என்று சொல்லி, மகனே என்று ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு வருஷத்தை கர்த்தர் நீர் கூட்டி கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். திருமண நாட்களை நினைவு கூர்ந்த தம்பதிகளை உம்முடைய கரத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மன வாழ்க்கையில் ஒன்றிணைத்த ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து இந்த வாரத்தில் அவர்கள் திருமண நாட்களை கண்டுமை மகிமைப்படுத்த துதிக்க ஸ்தோத்திரிக்க நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை குடும்பமாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்துள்ளோம். துதிகன மகிமை எல்லாவற்றை நீர் எடுத்துக்கொள்வீராக. அன்பு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபத்தை தாழ்மையோடு இதை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுத்து படைக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றுமென்றும் சதா காலங்களிலும் தேவநாம மகிமைக்கு ஏதுவாக விசேஷித்த விதமாக இந்த நாள் ஆராதனையிலே கலந்து கொண்ட அனைவரோடும் ஆசீர்வாதத்துக்கும் சுகத்துக்கும் நன்மைக்கும் ஏதுவாக தங்கி தரித்திருப்பதாக. ஆமென்.
கரம் புகழ் மகிமை ஏந்தி துதிதனம் நிரம்புமகே காத்திரவே அதிசோபித பரணே பாதசரண் நாமே காத்திரவே அதிசோபித பரணே பாதசரண் நாமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.